ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் அக்கா மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பிராக்கெட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிராக்கெட் ஆர்டர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, என்னால் டே ஃபுல்லாக ஸ்க்ரீன் முன்னால் உட்காந்து மார்க்கெட் பார்த்து என்னோட டார்கெட் ஸ்டாப் லாஸை போட முடியாது. நான் ஒன்ஸ் பை பண்ணிட்டேன்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டு என்னோட ஒர்க்கை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆர்டர் டைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜ்லேருந்து வாட்ச் லிஸ்ட்டுக்கு போயிடுங்க. அங்கே நீங்கள் பை பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பை பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆர்டர் டைப்பில் ப்ராக்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஆர்டரில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதே டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எக்ஸிக்யூட் ஆகிடும். டார்கெட் ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதிர்பார்க்குற குறிப்பிட்ட ப்ரைஸ் வரும்போது பை பண்ணணும்னா இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் 158.70 இருக்குது. இங்கே நான் 150 கொடுக்குறேன். ட்ரிகர் ப்ரைஸ்லேயும் நான் 150 கொடுக்குறேன். ஸோ 150 வரும்போது எனக்கு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் டார்கெட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படின்றது நான் இப்போ 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா இங்கே டார்கெட் 150ல் நம்ம இப்போ பை பண்ணுறோன்னா 170 டார்கெட்டும் 130 ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்பர்ஸில் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ 150ல் நம்ம பை பண்ணணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா இப்போ எனக்கு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட்னா நீங்கள் இங்கே கீழே +20 பட்டன் இருக்குங்க இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் டார்கெட், ஆர் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் டார்கெட், ஆர் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் டார்கெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது டெமோ அக்கௌண்ட்ன்றதுனால ரிஜெக்ட் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லைவ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா நம்ம 150 வந்தால் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் 150 மார்க்கெட் வந்துருச்சுன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி டார்கெட் ஸ்டாப் லாஸ் பெண்டிங்கில் இருக்கும். எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுதோ ரிமைனிங் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஷுட் பிளேஸ் அ பிராக்கெட் ஆர்டர் ஆன் ஆர் கார்ட். தேங்க்யூ. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.